நேயர்களே பாய். நான் ஒரு விவசாயி. ஆனால் 85% மாற்றுத்திறனாளி. எனக்கு இப்போ ரைட் சைடில் கால் இல்லைங்க. அப்படி இருந்தும் நான் விவசாயம் செய்கிறேன். விவசாயத்தை கைவிடல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே நல்லா தழைங்கள், காவாடு, நொணாத்தழை, பூசந்தழை, வேப்பந்தழை இதெல்லாம் போட்டு பயிர் வச்சோம். நல்லா இருந்தது உடம்பு. மக்களும் கொஞ்சம் நிறைய வாழ்ந்தாங்க. இப்போ பயிர் என்ன எடுபடல இந்த விஷயம். இதில் போட்ட மருந்து பேட்டன் பாக்ஸு, டிஏபி, யூரியா, அந்தாண்ட பயிர் எடுபடலைன்னு சொல்லிட்டு சல்ஃபேட்டு, மைக்ரோபிட்டு, குருணை, அல்ட்ரா இதெல்லாம் போட்டும் பயிர் வளர்ச்சியே வரல. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு நமக்கு என்ன ஆகுதுன்னா, பூரா இந்த விஷம் ஃபுல்லாக ஊறி போய் நம்ம வயிற்றில் போயிட்டு கேன்சர் ஆகுது, கட்டி வருது, லிவர் கெட்டு போகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, அதேமாதிரி சுகர் வருது, பிபி வருது, தலைமுடி நரைச்சி போகுது. இது கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா, இந்த இங்கிலீஷ் மருந்தை கேன்சல் பண்ணிவிட்டு நாட்டு உரங்களை தயார் பண்ணி கொடுத்தாங்கன்னா நமக்கு நல்லது. 10 மூட்டை விளையிற நிலம் 5 மூட்டை வந்தால் கூட போதும். அதேமாதிரி நெல்லுக்கும் விலை போடணும். புரியுதுங்களா? இது யாராவது நாட்டில் நல்ல இப்போ இந்த மோடி கூட தெரிவிக்கலாம். இது அவர் பார்த்து கூட செய்யலாம். அவர் ஏன்னா இந்தியாவே ஆள்றாரு. நம்ம பேசி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம முயற்சி இது என்ன பாருங்கள். கொஞ்சம் நண்பா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. பாய்.